ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி நமஸ்துதி. இந்த யூடியூப் சேனலில் ஜெகத்திலே ஒரு அழியாத ஒரு பொருள் நாயன்மார்கள் எம்பெருமானுடைய சிறப்பில் தேவாரம் திருவாசகம் பாடிய இந்த 4 வேத பொருள் பூமிக்கு அனுப்புகிறார். இந்த வேத பொருள் வேதம் 4 மெய்பொருளாவது என் நாதனின் நாமமே நமச்சிவாயவ என்ற திருநாமத்தை பூலோகத்துக்கு போங்கினார். இந்த 4 வேதங்கள் இந்த பூமிக்கு வந்த பிறகுதான் எத்தனை அடியார்கள், எத்தனை சிறப்பு அடியார்கள் இந்த பூலகத்திலே தோன்றி ஒருவரும் எம்பெருமான் சிவபெருமானுக்கு அளவில்லாத அன்புடையவர்களாக வாழ்ந்தவர்கள். அவருடைய பெருமை இப்போ கட்ட காலத்திலே நாயன்மார்கள் என்று வரும் குழந்தைகளுக்கு நாயன்மார்னா என்னென்று தெரியாத அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது. அதனால் எம்பெருமானுடைய திருப்பநாமமும் இந்த நாயன்மாருடைய திருப்பெருமையும் ஜெகத்திற்கு அழியக்கூடாது என்ற இந்த சிறப்பை இந்த பிடிபி சேனலிலே ஒரு நாயன்மார்கள் எங்கெங்கே பிறந்தார்கள், எப்படி அவருடைய இறைவனுடைய சிறப்பை பெற்றார்கள் என்றுதான் இந்த பிடிபி சேனலில் சொல்லிக் கொண்டிருக்கோம். 21 நாயன்மார்களை சொல்லிவிட்டோம். அடுத்தது 21 நாயன்மார் வருகிறார்கள். இந்த நாயன்மார் யார் என்றால் இளையன்குடி நாயனார். இவர் இளையன்குடி நாயனார், இளையன்குடி என்ற பெயர். இளையன்குடி மாறநாயனார் என்றும் அழைக்கப்படலாம். இளையன்குடி என்னும் ஊர். இந்த ஊரிலே மாறன் ஒன்று தோன்றினார். இவர் சிவபெருமானிடம் அளவில்லாத அன்புடையவர். சிவபெருமானை அளவில்லா அன்புடையவர். இவர் தொழில் உழவும் தொழில். இவர் அதில் வரும் செல்வத்தை சிவ அடியார்களுக்கெல்லாம் அமுது செய்து படைப்பார். பெருமான் இதுவரை இவருடைய செல்வங்கள் எல்லாம் கருக்க தொடங்கியது. அந்த நேரத்திலே ஒரு சிவ அடியார் போல் வேடம் கொண்டு அவர் இல்லடத்திற்கு வந்தார். நாம் என்ன செய்வது? எல்லா பொருளும் போய்விட்டது. ஒரு புடி நெல்லு தான் இருந்தது. அப்போ அந்த அம்மையார், ஐயா, இதை நிலத்திலே போட்டால் நாளைக்கு இந்த நெல் விளைந்தால் நாம் மறுபடியும் அடியார்களுக்கு தொண்டு செய்வோம் அல்லவா என்று சொன்னார். சரி என்று நிலத்திலே போட்டு நீர் வாய்த்துட்டு வந்தார். அந்த நேரத்திலே ஒரு அடியார், சிவபெருமான் அடியார் போல் வேடம் ஐயா, அடியனே, மாறனே, இளையங்குடி மாறா, பசிவு அதிகமாக இருக்கிறதப்பா என்றார். சரி, என்ன செய்வது? நாமளே பட்டினியாக இருக்கின்றோம். இறைவர் வந்திருக்கிறார், அடியாருக்கு நம் தொண்டு செய்யாத போக முடியாதே. அப்போ அந்த மனைவியார், நம் காலையிலே கொண்டு போய் நெல் விதைத்தீர்களே, அதை கொண்டு வாங்கள் என்று ஒரு கூடையை கொடுத்து அனுப்புகிறாள். திடீரென்று இறைவன் கையை காட்டினார். அடமழை பெய்ந்து அளவில்லாத மழை பெய்கிறது. அந்த மலையிலே நினைந்த அந்த நெல் கருதில் எடுத்து அதை வறுத்து அந்த அடியாருக்கு அமுது செய்தார். அப்போதான், இறைவா, உன்னுடைய இளையன்குடி மாறா, உன் பெருமையை கண்டு நான் மகிழ்கிறேன் என்று இறைவன் அருள் செய்து மறைந்தார். இதுதான் இளையன்குடி மாற நாயனார். 63 நாயன்மார்களிலே 21 பேரை சொல்லிவிட்டோம். இப்போ 22வது நாயனார் இளையன்குடி மாற நாயனார். இந்த பிடிபி சேனலிலே இந்த நாயன்மாருடைய சிறப்பை சென்றால், ஒரு இடையிலே காமம் 140, ஒரு இடையிலே பணம் 145. இதிலிருந்து மீறலாம். காமமும் பணமும் ஆட்சி செய்வது தெய்வத்தினுடைய சிறப்பு இருக்காது. அதனால் இந்த நாயன்மாருடைய சிறப்பை காதிலே கேளுங்கள், உங்களுடைய சிறப்பு அருள் பெறுவார்கள் என்று சொல்லி மகிமை பெறுகிறோம். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. அடுத்த நாயனார் யார் வரோம் பார்ப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.